வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் பை சேனல். இந்த வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்ஆர்பிலேருந்து ஒரு முக்கியமான ஜாப் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். நோட்டீஸ் டேட் வந்து 23/8/2025 வந்து வெளியிட்டாங்க. வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை டேட் வந்து உங்களுக்கு 14/9 அண்ட் 15/9 ஸ்டார்ட் ஆகிருச்சு. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 14/10 வர டைம் இருக்குது. பேமெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 16/10/2025 வரை உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 17/10 வரை டைம் இருக்குது. அண்டு லாஸ்ட்டாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு 27 to 31 வரை உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. இதில் வந்து டைம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, செக்ஷன் கண்ட்ரோலர். இந்த போஸ்ட்டுக்கு தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதாவது லெவல் இன் 7th CPC. இதில் வந்து நமக்கு சேலரி வந்து இருக்க போது டோட்டலாக நமக்கு வந்து 35,400 வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் A to Z வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 33 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டலாக நமக்கு வந்து 368 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரை உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் இதுக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அவங்க இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏஜ் குரூப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது UR அண்ட் EWS, அதுக்கப்புறம் OBC, நான் கிரீமி லேயர் அண்ட் SC/ST கம்யூனிட்டி, எந்தெந்த ஏஜில் எந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து எந்த டேட் ஆஃப் பர்த் வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். OBC, நான் கிரீமி லேயராக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து டைம் உண்டு. SC/ST கேட்டகரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸு. அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ். இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸோ எல்லா மாவட்டத்தில் உள்ளவங்களுமே கம்பல்சரி வந்து அப்ளை பண்ணி நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாமுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 100 கொஸ்டின்ஸுமே எழுதுறதுக்கு உங்களுக்கு 120 மினிட்ஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அனலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டி 60 மார்க்கு, லாஜிக்கல் கேப்பபிலிட்டி 20 மார்க்கு, மென்டல் ரீசனிங் வந்து ஒரு 20 மார்க்கு. டோட்டலாக உங்களுக்கு வந்து 100 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ மஸ்ட்டாக ஆர்ஆர்பிக்கு வந்து ட்ரை பண்ணுறவங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதி பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எனி டிகிரி அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிராஜுவேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா போதும், இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எந்தெந்த சோனில் எவ்வளோ வேக்கன்சி, எந்தெந்த கம்யூனிட்டி வைஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்னை கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து திருவனந்தபுரம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த PDF லிங்க் வந்துட்டு உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்கேன். டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.